வந்தவாசி நகராட்சி வளாகத்தில் நடைபெற்ற நகரமன்ற கூட்டத்தில் நகரமன்ற உறுப்பினர்கள் தரையில் அமர்ந்து தர்ணா போராட்டம் செய்தனர். நகராட்சி சேர்மன் நகரமன்ற கூட்டத்தை விட்டு வெளியேறினார். திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசியில் நகராட்சி வளாகத்தில் நகரமன்ற கூட்டம் நகராட்சி சேர்மன் எச். ஜலால் தலைமையில் நடைபெற்றது. நகராட்சி துணை சேர்மன் சீனிவாசன், நகராட்சி ஆணையாளர் சோனியா ஆகியோர் முன்னிலை வகித்தனர். இதில் நகரமன்ற உறுப்பினர்கள் பேசியது. அரசு பணிமனைக்கு எதிரே ரூபாய் 54 லட்சம் மதிப்பில் குளம் புனரமைக்கப்பட்டு பூங்கா அமைக்கப்பட்டும் பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு ஏன் வரவில்லை என்றும், ரூபாய் 4 கோடி மதிப்பில் கட்டப்பட்டுள்ள புதிய பேருந்து நிலையம் கலைஞர் பேருந்து நிலையத்திற்கு பேருந்துகள் ஏன் வருவதில்லை என்றும், ஆங்காங்கே குப்பைகள் தேங்கியும் கால்வாய்கள் தூர்வாராமல் தொற்று நோய் ஏற்படும் அவல நிலை உருவாகிறது என்றும், நகர பகுதியில் குடிநீருக்காக சின்டெக்ஸ் பராமரிக்கப்பட்டதாக லட்சக்கணக்கான ரூபாய் செலவு செய்ததாக கணக்கு காட்டப்படுகிறது. எந்த சின்டெக்ஸ் தொட்டிகளும் பராமரிக்கவில்லை என்றும், கோட்டை காலனி பகுதியில் சமுதாய கூடம் கட்டி பல ஆண்டுகள் ஆகிறது, ஆனால் அது திறக்கப்படவில்லை என்றும், குடிநீர் சரியாக வரவில்லை என்றும், இவை உள்பட பல்வேறு குற்றச்சாட்டுகளை கூறி பெண் கவுன்சிலர்கள் பர்வீன் பேகம், ஷீலா, அசினா, ரீனா, கரீம், பிபி, ஜான் உள்ளிட்டவர்கள் நகரமன்ற கூட்ட வளாகத்தில் தரையில் அமர்ந்து தர்ணா போராட்டம் செய்தனர். அதனைத் தொடர்ந்து அன்பரசு, நாகூர் மீரான், நூர் முகமது, ராமஜெயம், சந்தோஷ், மருது உள்ளிட்ட கவுன்சிலர்களும் தரையில் அமர்ந்து தர்ணா போராட்டம் செய்தனர். நகராட்சி சேர்மன் நகரமன்ற உறுப்பினர்களை தங்கள் இருக்கையில் அமருமாறு கூறினார். ஆனால் நகரமன்ற உறுப்பினர்கள், நாங்கள் நகரமன்ற உறுப்பினராகி 3 வருடம் ஆகிறது, இதுவரை எந்த பணியும் சரிவர நடைபெறவில்லை என்று குற்றம் சாட்டி அமளியில் ஈடுபட்டனர். நகராட்சி சேர்மன் ஜலால் நகரமன்ற கூட்டத்தை விட்டு வெளியேறினார். அதனைத் தொடர்ந்து நகராட்சி ஆணையாளர் சோனியாவும் வெளியேறினார். பின்பு நகராட்சி சேர்மன் ஜலால் வந்து, உங்கள் கோரிக்கைகள் எதுவாக இருந்தாலும் எனது அறையில் வந்து கூறுங்கள் என்று கூறிவிட்டு சென்று விட்டார். அதன் பிறகும் நகரமன்ற உறுப்பினர்கள் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டு வந்தனர். மதிப்பளிக்காத ஆணையாளரை கண்டிக்கின்றோம். நகரமன்ற உறுப்பினரை அவமரியாதை செய்த நகராட்சி ஆணையாளரை வன்மையாக கண்டிக்கிறோம். கண்டிக்கிறோம்